வெல்கம் டு அப்பு கிச்சன். இன்றைக்கி நம்ம சத்தான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சத்தான கீரை, அடிக்கடி செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிட்டேன். அரை டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். ஒரு 4 பூண்டு இடித்து போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஒரு 3 பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ரெண்டுத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வாசனை நல்லா இருக்கும், அதனால தான் எண்ணெயில் போடுறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் தேவையான அளவு, கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். நான் முருங்கைக்கீரையை அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரையோட பூ, அந்த மொட்டு அதெல்லாம் இருந்தால் அதையும் சேர்த்து போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா லேசாக தண்ணி தெளித்து விட்டுருக்கேன், ஏன்னா கீரையிலே தண்ணி வரும். லேசாக தண்ணி தெளித்து விட்டால் போதும். அந்த தண்ணியிலே கீரை வெந்துடும். இப்போ நான் துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். துவரம் பருப்பு ஒரு 1/4 கப்பு எடுத்துருக்கேன். கீரைக்கு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கீரை ரொம்ப வேக வைக்க வேணாம். பாருங்கள், முருங்கீரை வந்துடுச்சு. அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கணும். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். சில பேர் தேங்காய் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. தேவைன்னா சேர்த்துங்க. தேங்காய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதையும் கலந்து விட்டுக்கிட்டேன். தேங்காய் அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அப்பு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.